இது வந்து வீட்டுக்கான எனர்ஜி. பீடைகள் பிடித்த வீட்டில் எதுவுமே நிற்காது. இப்படி எதெல்லாம் கடாட்சம் சொல்கிறோமோ அதெல்லாம் வந்து இல்லைங்கிற மாதிரி ஒரு கணக்குகளை வரும். ஏன் நம்ம வந்து சண்டை போடுறோம், எதுக்காக பிரச்சனை ஆகுது, எதனால் வீட்டில் உள்ள செல்வம் குறையுது, எதனால் நம்ம வந்து பிரச்சனைக்குள்ளாகிறோம், எதுக்காக டிசீஸ் ஃபார்ம் ஆகுது. வெளியில் போனால் குளிக்கிறோம் இல்லையா, அதேமாரி தான் வீட்டில் நம்ம அப்பப்போ பார்த்து செக் பண்ணணும், டெய்லி செக் பண்ணணும். ஸோ ஒரு பல்ப் எரிஞ்சிட்ருக்கு, நல்லா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புகையை நல்லா போட்டு விட்டிங்கன்னா அது கருப்பாயிடும். பல்ப் எரியும், ஆனால் அது பவர் வெளியில் தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பல்பை துடைச்சி விட்டோம்னா கிளியராக இருக்கும் இல்லையா. அது மாதிரி தான் வீட்டை அடிக்கடி துடைக்க வேண்டும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. தெய்வீகமாக, வாஸ்துவாக, இல்லை வீட்டுக்கு தேவையான ஒரு முக்கியமான செய்தியாக எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாத்தையும் அடங்கும். ஒரு மனுஷனுடைய வாழ்வாதாரத்துக்குள்ளே இதுதான் அடங்கும். வீட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், டெய்லி குளிக்கிறோம், வெளியில் போயிட்டு வந்தோடனே குளிக்கிறோம், அதே மாதிரி வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்தால் குளிக்கிறோம். ஆக குளிக்கிறோம் இல்லையா, ஒரு டஸ்ட் இருக்குது, அதேமாரி நமக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயர்டாக இருந்தால் வேர்த்து போனால் குளிக்கிறோம் இல்லையா, அதேமாரி தான் வீட்டையும் குளிக்க வைக்க வேண்டும். வீடை வந்து நான் கழுவிட்டுட்டு தான் இருக்கேன், ஆனால் பார்த்திங்கனாக்கா இது எதுவுமே எனக்கு பிரச்சனையாக இருக்குது, நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. அதான் பீடைகள் பிடித்த வீட்டில் எதுவுமே நிற்காது. பீடைங்கிறது பார்த்திங்கனாக்கா நான் ஐஸ்வர்யம், நான் லட்சுமி கடாட்சம், இப்படி எதெல்லாம் கடாட்சம் சொல்கிறோமோ அதெல்லாம் வந்து இல்லைங்கிற மாதிரி ஒரு கணக்குகளை வரும். ஸோ அப்போ நம்ம வெளியில் போனால் குளிக்கிறோம் இல்லையா, அதேமாரி தான் வீட்டில் நம்ம அப்பப்போ பார்த்து செக் பண்ணணும், டெய்லி செக் பண்ணணும். ஸோ 2 நாள் கழித்து செக் பண்ணணும். அந்த ஒரு கண்காணிப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தைங்க வீட்டில் எங்கே போகிறாங்க, எப்படி போகிறாங்க நம்ம கண்காணிக்கணும் இல்லையா. அதேமாதிரி வீட்டோடைய எல்லா வகையான இடத்துலையும் கண்காணிக்க வேண்டும். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சீவி போட்ட முடி இருக்கா பார்க்கணும், அழுப்பாக்காமல் எடுத்துடணும். இதுதான் கண்காணிப்பு. அதான் நீங்கள் டெய்லி நீங்கள் அழுக்க போட்டால் குளிச்சிடுறீங்களே, உங்களுக்கு கசகசன்னு இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க, அதேமாதிரி வீட்டில் கசகசன்னு இருக்கக்கூடாது. வீட்டில் முடி கடந்தால் கசகசப்பாயிடும், கை கலப்பாக்கிவிடும், அங்கே சண்டை வந்துவிடும். ஸோ வீட்டில் நான் சீவிர முடி நான் அதுக்குன்னு உட்காந்துட்டு நான் பொறுத்தா எடுக்க முடியும் அப்படின்னு இந்த கண்ணுக்கு தெரிஞ்சால் உடனே டிஸ்போஸ் பண்ணிடுறேன். ஸோ கொஞ்சம் அழுப்பு பார்க்கக்கூடாது. ஸோ அதனால தான் சீப்பு சீவனோடனே பார்த்திங்கன்னா அப்படியே வச்சுருப்பாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா கீழே விழுந்திருக்கும். எல்லார் வீட்லேயும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் இருக்க கீழே விழ தான் செய்யும். ஆனாலும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சரி, அதனால் ரொம்ப முக்கியம். அது கிழிந்த துணிகள் சரி அப்புறம் கொடுத்துக்கலாம், வெளியில் தூக்கி போடலான்னு நினைப்போம், வச்சு இப்போ வீடு கட்டி வச்சுருப்போம் வீட்டிலே, அவங்களுக்கு கொடுக்கலாம் இவங்களுக்கு கொடுக்கலாம்னு நினச்சி பார்த்திங்கன்னா வீட்டில் பார்த்திங்கன்னா அது சேர்ந்தே இருக்கும். ஸோ பார்த்திங்கனாக்கா அது ஒரு பெரிய ஒரு பீடை. ஏன்னா அழுக்கு துணி தான் நம்ம யூஸ் பண்ணது தான், ஆனாலும் ஒரு இடத்துல டம்ப் பண்ணும் பொழுது தேவையில்லாத அது நெகட்டிவிட்டிக்கு அதுக்கு பிடிக்கும், அங்கே போய் உட்காந்துருக்கும். உங்கள் துணியில் நம்ம துணி தானே, நம்ம அழுக்கு துணி தானே, நமக்கு இப்போ பிரச்சனை தானே, அப்படி கிடையாது. ஆனால் இன்னொரு ஆளுக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அந்த அழுக்கு, அந்த நாத்தம், அந்த மாதிரியான விஷயங்கள் பீடைகளுக்கு பிடிக்கும், உட்காந்து உள்ளே உட்காரும். அப்போ அது நமக்கு தேவையில்லாத ஒன்று. நமக்கு தேவையான துணி தான் அங்கே இருக்கும், ஆனால் தேவையில்லாத ஒன்று உள்ளே போணுச்சுன்னா அந்த துணியை தொடும் பொழுதோ அதை பார்க்கும் பொழுதோ அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி நம்மளை முழுசாக கிழித்த நாராக போட்டுரும். அதுமாதிரி தான் கிழிந்த துணிகள், அழுக்கு துணிகள், அதேமாதிரி உடைந்த கண்ணாடிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். சில எல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பொம்மை இருக்கும், அதனால் உடஞ்சிருக்குன்னு பத்திரமா அப்படியே வச்சுருப்பீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா தேவையில்லாத சில படங்கள்லாம் வச்சுருப்பீங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி உடஞ்சி போயிருக்கும், ஃப்ரேம்லாம் உடஞ்சிருக்கும், அது அப்புறம் மாற்றலான்னு சொல்லுங்க, உடனே போய் மாற்றிடணும். ஸோ சாமி படமாக இருக்கும், அதை பார்த்திங்கன்னா வீரல் விட்டுருக்கும், ஏதாவது ஹீட்லேயோ தட்டிகிட்டு இருப்போம், அதை பார்த்திங்கன்னா மாற்றாமல் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் மாற்றிடணும் உடனே. ஸோ முடி கீழே இருக்கக்கூடாது, உடைந்த கண்ணாடி இருக்கக்கூடாது, கிழிந்த துணிகள் வீட்டில் வச்சுருக்க வேண்டாம், அழுக்கு துணியும் வச்சுருக்க வேண்டாம். ஏன்னா அது உங்களுக்கு பிடிச்ச இருக்கும், கிஃப்ட் பண்ணியிருந்திருப்பாங்க, எல்லாம் வந்து உங்களுடைய பர்சனல் தான். ஆனாலும் உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் உங்களோட வந்து உள்ளே உட்காந்துருச்சுனாக்கா உங்களுக்கு எதுவுமே பிடிக்காத அளவுக்கு எல்லாத்தையும் மாற்றிவிடும். ஏன் நம்ம வந்து சண்டை போடுறோம், எதுக்காக பிரச்சனை ஆகுது, எதனால் வீட்டில் உள்ள செல்வம் குறையுது, எதனால் நம்ம வந்து பிரச்சனைக்குள்ளாகிறோம், எதுக்காக டிசீஸ் ஃபார்ம் ஆகுது, இதெல்லாம் நம்ம வந்து கணக்கிடவே முடியாது. ஆக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்மளே ஒரு எதிரி வச்ச மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால தான் வீட்டை வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே கல் உப்பில், அதாவது வாரத்துக்கு 2 முறை 3 முறை கல் உப்பில் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. கல்லுப்பை போட்டுறீங்க, மாப்பிளை போட்டுங்க, 2 இழு இருக்கிறீங்க, முடிஞ்சிருச்சு. ஸோ கல்லுப்போட எனர்ஜி பார்த்திங்கன்னா பீடைகளை விரட்டும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கரெக்டாக பார்த்துட்டு வரணும். அதனால தான் நீங்கள் வந்து வெளியில் போய்ட்டு வந்தால் குளிக்கிறீங்களே, அதே மாதிரி தான் வீட்டையும் நம்ம கண்காணிக்க வேண்டும். யாராவது ஒருத்தவங்க அன்வான்டாக வந்துட்டு போயிட்டாங்க, உங்களுக்கு மனசு உறுத்தலாக இருந்துச்சுன்னா உடனே கல் உப்பில் பண்ணிடணும். அதுக்காக நீங்கள் அவங்க வந்துட்டு போயிட்டாங்களேன்னு கிடையாது, நெகட்டிவிட்டி இருக்காங்கிறது மட்டும் தான் நீங்கள் பார்த்து பண்ணணும். ஐயோ அது அவங்க வந்துட்டாங்களே இவங்க வந்துட்டாங்களே இந்த வீடை கழிக்கிறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது. எனர்ஜி உங்கள் மனசு சொல்லும், ஆகா இது ஏதோ தப்பாக இருக்கேன்னு. அப்போ தான் அதுக்கு நான் ஐயோ அவங்க வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு தண்ணியை தெளிக்கிற அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நான் சொல்ல வரல. இது வந்து வீட்டுக்கான எனர்ஜி. ஒவ்வொருத்துக்கும் வீட்டுக்கும் ஒரு காம்பேக்டான ஒரு எனர்ஜி வந்து ஃபில்லப் ஆகிருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 வாட்ஸ் பல்ப் இருக்குது, 70 வாட்ஸ் எரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும், பஸ்ட் ஆகிடும் இல்லையா. அதேமாதிரி வீட்டுக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். அந்த நெகட்டிவிட்டி வரும்போது அந்த ஃப்ரீக்வன்சி அதிகமாகும் பொழுது அது பஸ்ட் ஆகி நெகட்டிவிட்டியை அதை காலி பண்ணி விட்டுடும். ஸோ ஒரு பல்ப் எரிஞ்சிட்ருக்கு, நல்லா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புகையை நல்லா போட்டு விட்டிங்கன்னா அது கருப்பாயிடும். பல்ப் எரியும், ஆனால் அது பவர் வெளியில் தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பல்பை துடைச்சி விட்டோம்னா கிளியராக இருக்கும் இல்லையா. அது மாதிரி தான் வீட்டை அடிக்கடி துடைக்க வேண்டும்.
பிரச்சனை வந்தால் தான் யோசிப்பீங்க. அதேமாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் மட்டும்தான் துடைப்பீங்க. நான் சொல்கிறது வந்து போட்டு மண்ணிக்கிட்டு அழுக்கு துடைக்கிற மாதிரி துடைக்க சொல்லலை. கல் உப்பால், அதுமாதிரி சாம்பிராணி புகையால், சாம்பிராணி புகை வீட்டுக்கு போடணும். அதுமாரி தேவை இல்லாத பொருட்கள் தான் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். இது நிறைய சொல்லலாம். உங்களுக்கே தெரியும், உங்களோட முன்னோர்கள்லாம் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய மெடிசன்ஸ் போட்டு டப்பா, டஞ்சு, அதுமாதிரி அட்டைப்பெட்டிகள், இது மாதிரி இப்போ ஒரு வீட்டில் முடுக்கக்கூடாது. அது முடக்குனாக்கா அந்த இருட்டு இன்னொருத்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வீடாக அமைந்துவிடும். நம்ம வாழ்கிறது கூட இங்கே தனியாக போயிடும், அவங்களுக்கு அது பெரிய வீடாக மாறிடும். அதனால தான் பார்த்திங்கன்னா என்றைக்குமே ஃப்ரீ ஏர், ஃப்ரீ சன்லைட், இந்த மாதிரியான விஷயங்கள் வீட்டில் வாஸ்து சம்மந்தப்பட்ட செடிகள், அங்கே ஃப்ரீக்வெண்ட் அந்த ஃப்ரீ ஏர், ஆக்சிஜன் லெவல், அந்த ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய செடிகள், இந்த மாதிரியான விஷயம் வைக்கலாம். ஆனால் வீட்டில் வந்து முக்கியமானது பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரியான முடி, அழுக்கு துணிகள், கிழிந்த துணிகள், ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணாத சட்டைகள், அதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அழுக்கு பிடிச்சி அதுலேயே காளான் பிடிச்சி அதையே பார்த்திங்கன்னா இறுக்கம் பிடிச்சிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணி நல்லா வாஷ் பண்ணி யாருக்காவது கொடுக்குறதுனா கொடுத்துடலாம், இல்லைன்னா நீங்கள் அது வெளியில் போட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம வீடு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சில பேர் ஆசை, ஐயோ எனக்கு பிடிச்ச சட்டை, ஐயோ நான் ரொம்ப வருஷமாக வச்சுருக்கேன்ட்டு அப்படியே மூட்டை கட்டியே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான மூட்டைகள்லாம் வீட்டில் இருக்கக்கூடாது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் அங்கேயே இருந்து போனால் அது அங்கே இறைக்காத கிணறு வற்றிவிடும். அதேமாதிரி தான் போடாத சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா அங்கே கெட்டுவிடும். அதாவது தெளிவாக அந்த காலத்துலேயே முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பயன்படுத்திட்டு நல்ல விஷயங்களாக உள்ளே சேர்த்துட்டு வாங்க. அதாவது ஒரு பக்கெட்டில் நம்ம ரோஜா மலர்களை போட்டுகிட்டே வந்தோம்கிட்ட அந்த பக்கெட் வாசமாக இருக்கும். அங்கே வெறும் குப்பையாக போட்டு வந்தோன்னு கேட்டிங்கன்னா அந்த வீடே நாரும். அதுமாரி தான் நம்ம பக்கெட்டில் ரோஜா மலர்கள் போடுறோமா இல்லை குப்பைகளை போடுறோமான்னு நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். நான் ரோஜா மலர்களை போடுங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். அதனால தான் வீடு நறுமணமாக இருந்தால் அங்கே கண்டிப்பாக மனம் இருந்து கொண்டே இருக்கும், வாழ்க்கை மனம் வீசிக்கொண்டே இருக்கும். துர்நாற்றங்களை உள்ளே விட்டுட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடே நாறி போகும். அதுக்கப்புறம் நம்ம வெளியில் தூக்கி எறியப்படுவோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.